வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. அப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த ராசி பலனுடைய எண்ட் ஆஃப் தி வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள் எல்லாரும். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியும் அவரே வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது உங்களுக்கு அவர் 5ல் இருக்காருங்க. 8ஆம் தேதி 5ல் இருந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா 5ல் சனி சுக்கிரன் ஒரு பெரும் பணம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. என்னால் அது இப்படி சொல்லிக்கலாம், 8ஆம் தேதி கூட இருக்கும்போது தான் மாறிடும். இன்னொரு 10-15 நாளில் மாறிடும். மாறினதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக முடியுங்க. அது வரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இது யாரை மேஜராக ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, துலா லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் பணம் வந்தாலும் அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதில் ஒரு கமா இருக்கும், அதில் ஏதாச்சும் ஒரு லிட்டிகேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதி செவ்வாய். 2ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது பேச்சுக்கள் கொஞ்சம் இடவடமாக பேசுறது, கொஞ்சம் பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. அதுவும் கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுவும் மேஜராக யாரை பாதிக்கும் அப்படின்போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இப்போ உங்களுக்கு கேது உங்கள் ராசியிலே போயிட்டு இருக்கும்போது, சந்திரன் கேது இருக்கும்போது திடீர்னு ஒரு அமைதியை தேடி போவீங்க, திடீர்னு எனக்கு மூட் ஆஃப் ஆயிடுச்சுன்னுவீங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி குரு. 3ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 6ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அது புதனும் கூட இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் ஃபாரினில் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக உயர்வோடு, ஒரு பதவி உயர்வோடு ஒரு பெரிய லெவலில் போய் சேருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது துலா லக்னமாக குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க பெருத்த லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. 4ஆம் அதிபதி சனி 5ல் இருக்குது. 5ல் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அம்மா சம்மந்தமான விஷயம், சொத்து சம்மந்தமான விஷயங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம், 8ஆம் அதிபதியும் கூட இருக்கும்போது பேராசை காட்டி யாரும் ஏமாற்றாமல் இருக்கணும். அதில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் சனி சுக்கிரன் இருக்கும்போது குழந்தைகள் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க கரெக்டான வேலை போகிறாங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், அதில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குதுங்க. ஒரு நல்ல விஷயம் தான். 7ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துட்றாருங்க. 7ல் உள்ள அதிபதி 8ல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, கணவன் மனைவியினோட சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 8ல் செவ்வாய்ங்கிற போதே ஏதாச்சும் இடகுடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி புதன் 3ல் இருக்கும்போது நிறைய மாற்றங்கள், நிறைய வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள், ஒரு செஷன்லேருந்து இன்னொரு செஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள், நிறைய வாய்ப்புக்காக காத்திருக்கவங்க பெரும் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி சூரியன். 11ஆம் அதிபதி சூரியன் 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்குன்னு போது துலா லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரங்கள் ஒரு பெருத்த லாபங்கள், வண்டி வாகனங்களாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. நம்மளை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனைங்கிறது மெயினாக வைங்க. மன அமைதியோட ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அற்புதமான பலன்களாக இருக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்பட இறைவனை மனதார இறைவன் பிரார்த்தனை பண்ணணும். இப்போ ஓம் நம சிவாய மனசுக்குள்ளே அந்த இறைவன் வரணும். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணதும் உங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தியுங்கள். வேறு வழி கிடையாது. ஏன்னா இறைவனை சரணடைகிறதாங்க ஒரே இது. நம்மலாம் என்ன நம்ம நினைக்கிறோம், எல்லாமே நம்ம பண்ணுறோம், நம்ம பண்ணுறதே கிடையாது. எதுவுமே உள்ள ஒரு பவர்ஸ் தான் எல்லாத்தையும் ஆட்டு வைக்குது. அது நீங்கள் கண்டினியூ ப்ரேயரில் இருக்கும்போது அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா
நான் இந்த லெவல் வருவேன் அந்த லெவல் வருவேன்னா எப்போதுமே கனவுல நினச்சது கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. காரணம் என்ன, இது பிரார்த்தனை தான் சொல்லுவேன். ஸோ ஆனால் நீங்களும் பிரார்த்தனை காலையில் எழுந்து அமைதியாக ஒரு கொஞ்சம் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ண நல்லது. இல்லைங்க என்னால் காலையில் எந்திரிக்க முடியாதுன்னா நைட்டு படுக்கிறது முன்னாடி நான் அமைதியாக பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். பிரார்த்தனையை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க, சரணாகதி தாங்க. ஏன்னா வந்து நீங்கள் என்ன தான் வந்து பரிகாரங்கள் அது இதுன்னு கண்ணாமண்ணான்னு போனீங்கனாலும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற தெய்வம் உங்களிடம் பேசும். ஸோ அது வந்து நிச்சயமான உண்மை. பண்ணி பாருங்கள். நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ உங்களுடைய என்ன விஷயம், நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா சார், நான் இதை எதிர்பார்க்குறேன் சார், ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் போடும்போது நமக்குள்ளே ஒரு என்ன சொல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தரை ஒருத்தர் ஒரு தொடர்பு படுத்திக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய மனதில் தோன்றுவதை அழகாக போடுங்க, திட்டிடாதீங்க. எனக்கு கமெண்ட்டை போட கணவன் திட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ திட்டா ஒரு சந்தோஷமாக பேசுவோமே, ஓகேங்களா. இன்னும் கூடியவர் வந்து லைவ் ப்ரோக்ராம் போடுவோம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்திக்கிறேன். டிப் ஆஃப் த வீக் என்ன சொல்ல போகிறோன்னா, என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் வந்து இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக்காக சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு காலகட்டத்தில் 1996 97 இந்த காலகட்டம் வச்சுக்கோமே. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு கடை வச்சுருந்தேன். ஒரு ஜெராக்ஸு, ஜாப் டைப்பிங், சைக்கிளோ ஸ்டைலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, என் கடையில் வந்து ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கவர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கவர் விட்டுட்டு போகும்போது அதில் வந்து ஒரு 1500 பணம் இருந்தது. ஸோ நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணு என்கிட்டே சொல்லிச்சு, சார் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ச்சு. ஸோ நானும் என்ன சொன்னேன், பாருமா ஒரு 2 நாள் பாரு, யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருமான்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். பட் 2-3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, யாரும் வந்து கேட்கல. பட் அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஒரு லேடி தான் அவங்க வந்தாங்க, பட் அவங்க எதுவும் கேட்கல அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணிட்டேன். அதுங்க தான் தப்பு நடந்தது. ஏன்னா அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணிட்டேன் பாருங்க. அந்த 1500 காசு வாங்கி செலவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நஷ்டம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே அடிச்சுது. அன்றைக்கி வந்து அந்த காலகட்டத்தில் 1.5 லட்ச ரூபாங்கிறது ஒரு பெரிய காசு. ஸோ ஒரு 1.5 லட்ச ரூபா வந்து பெரிய லாஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து என்னோடய லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலை வந்து சந்தித்தேன். என்னால் வந்து மறக்கவே முடியல. அதாவது அந்த பணத்தை வந்து நான் அடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு 1500 எடுத்ததுக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் வரும் நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. பட் அதை ஃபேஸ் பண்ணேன். ஸோ எதனால் இந்த கர்மா எனக்கு வந்தது அப்படிங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நீங்கள் நினைக்கலாம், அவங்க தான் கேட்கலையே, நீங்கள் எடுத்து அப்படியே செலவு பண்ணியிருக்க வேண்டியதானே, என்ன சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. ஒரு பொண்ணு வந்து நாணயமாக அந்த 1500 கொண்டாந்து கொடுத்துச்சு. அது ஒரு அனாமத்து காசு, கரெக்டு தானே. அந்த பொண்ணு நாணயமாக கொடுத்ததுன்னா அட்லீஸ்ட் அதில் பாதி காசாச்சும் அந்த பொண்ணு கொடுத்துருக்கணும். நான் கொடுக்கவே இல்லை, ஓகேங்களா. நான் முழு காசையும் எடுத்துச்சு, நான் பட் செலவு பண்ணிட்டேன். அன்றைக்கி இருந்த ஒரு டைட்டு ஒரு ரொட்டேஷன் வேணும்னு சொல்லி எடுத்தாச்சு. பட் அது எவ்வளோ பெரிய பாவம். அதனால் வந்து லாஸ் பார்த்தீங்கன்னா 1.5 லேக்ங்க, எவ்வளோ பெரிய. நான் அந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலை பார்த்து நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தது. தூக்கங்கள் இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள், கிட்டத்தட்ட வந்து அதெல்லாம் நான் வெளில வர்றது ஒரு 3-4 வருஷம். இன்றைக்கி நினைக்கலாம், இன்றைக்கி 1.5 லட்சம் ஒன்றும் பெரிய காசு இல்லை. பட் அன்றைக்கி 1996 ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1.5 லட்சங்கிறது பெரிய காசு. அது வந்து விட்டும்போது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, வட்டி, அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட லாஸஸை நான் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கதை சொன்னேன். இதே என் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமும் நடந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஜாப் கொண்டேன், நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கொண்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களும் போது அப்போது ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அப்போது வந்து ஒரு முறை வந்து நானும் என் மனைவி வந்து வண்டியில் போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டி கிராஸ் ஆச்சு. கிராஸாக பொத்துன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஒரு கவர் கிடந்ததுங்க. அந்த கவரை பார்த்தா அது சரின்னு சொல்லிட்டு நான் வண்டி நிப்பாட்டு அந்த கவர் எடுத்தேன். ஆனால் திரும்பி பார்க்கும்போது 4 பைக்கு போகுது. எந்த வண்டிக்காரங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லி எங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டு நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ் மேலே நின்றுட்டு இருந்தேன். யாராவது வராங்க. ஏன்னா வந்து அதில் வந்து பேர் எழுதியிருக்கு, சுரேஷ்னு ஒரு நேம் எழுதியிருக்கு. மற்றபடி ஃபோன் நம்பர்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து என்னடா அதுன்னு பார்த்தா ஒரு 7500 மேலே காசு இருக்குது. ஸோ நான் வச்சுட்டு நின்றுட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு 1500 நான் பட்ட அவஸ்தை பெரிய அவஸ்தை. இந்த காசு வேண்டவே வேண்டாம், முதல்ல கொடுத்துருன்றதுக்காக நின்றுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு பையன் வந்து பாவம் ஒரு பைக்கில், ஒரு பழைய பைக்கு, அது அப்படியே தேடிக்கிட்டே வரா. அப்படி நம்ம பார்க்கும்போது தெரியுது, அப்படியே கீழே பார்த்துட்டே வரான். அப்புறம் நிப்பாட்டி கேட்டேன், இங்கே வாப்பாடின்னு. என்ன பாடினும் போது, இல்லை சார் இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று விட்டுட்டேன் சார்னு. என்ன கவர்னா, இல்லை சேலரி சார் அப்படின்னாரு. சரி அப்படியா அப்படின்ட்டு இந்த கவரா அவர் பேர் சொன்னார். பேருங்க அதில் எழுதினது சுரேஷ்ன்ற எழுதி. அப்புறம் அந்த கவர் கொடுத்துட்டோம். சார் இல்லை சார் பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷமாக தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் மேஜிக். ஏன்னா வந்து இந்த கொடுத்துட்டு வந்த அடுத்த வாரமே எனது வேலையில் வந்து பெரிய சேஞ்சு. நான் இதுலேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறேன். ஒரு பெரிய போஸ்டிங், லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச ஒரு பெரிய போஸ்டிங்கு. என்னோடய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 மடங்கு ஏறுது.
நான் வாங்கிட்டு இருந்தது 100 மடங்குன்றது வந்து எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அந்த கம்பெனியில் கொடுத்தாங்க. அப்படி ஒரு growth என்னால் நம்பவே முடியல. அப்போ தான் நினச்சேன், ஒரு கர்மாங்கிறது வந்து நம்ம நல்லதை செய்யும்போது நல்லது நிறைய நடக்குது, கெட்டது செய்யும்போது அப்படியே அடித்து நொறுக்குதுங்கிறத வந்து உண்மையாக பார்க்கணும். ஸோ மற்றவர்கள் காசு, மற்றவங்க சொத்தை வந்து அபகரிக்க நினைக்கிறவங்க இதை நினச்சி பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி நான் புத்திசாலித்தனமாக அவன் சொத்தை ஆட்டையை போட்டுட்டேன், அவன் காசு அடிச்சிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த கர்மா வந்து வட்டியும் முதலுமா வசூல் பண்ணாமல் போகவே போகாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில சொத்துக்களை வேண்டானே சொல்வேன் நான். ஐயோயோ சாமி நீங்கள் எடுத்து போயிருக்கியாடா, அந்த அனுபவம் தான் என்னை வந்து மாற்றிச்சு. ஸோ அதனால் வந்து யாராச்சும் வந்து அவன் சொத்தை அடிக்கலாம், இவன் சொத்தை அடிக்கலாம், இந்த நகை அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயவுசெய்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இதனால் அவஸ்தைப்பட்டனால சொல்கிறேன் நான். அது ஏதாவது ரூபத்தில் அடிக்குதுங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி செலவு வச்சு அடிக்கும், சில நேரங்கள் வந்து வியாதிகளை கொடுத்துரும். நிறைய வியாதியில் அவஸ்தைப்படுறவங்க, பெரிய பெரிய பணக்காரெலாம் பாருங்களேன், எங்கன்னா ஆட்டையை போட்டுருவான் பெருசாக. அவங்களாம் வந்து அவஸ்தைப்படுறது பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் காரணம் இந்த கர்மா தான். ஸோ கர்மாவில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா நம்ம மற்ற காசு, சொத்து, பணத்தை ஆசைப்படாமல் நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம நியாயமாக வச்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு, இதுதான் டிப் ஆஃப் த வீக். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.